Jesus loves our daily Bible school. Oh, thank you, Jesus. எண்ணிலடங்கா சோதிரம். Hallelujah. Praise the Lord. எண்ணிலடங்கா சோதிரம் தேவா என்றேனும் நான் பாடுவேன். அனைத்தின் மேல் அதிகாரியாய் வைத்தவரை பாடுவோம். மனிதர்கள் மறந்த போதெல்லாம் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி வலது கரத்தை பிடித்தவரை பாடுவோம். அவரை துதிப்போம், அவரை சோதரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். வாழ வயதுள்ளவர்களும் பாடுங்கள், வயதானவர்களும் அவரை பாடுங்கள், பாலகர்களும் அவரை பாடுங்கள். ஹல்லேலூயா. வாழ கல்வாரி சிலுவையிலே அந்த கேடு அடைந்து பார்க்கத்தகாத ரூபமாகி சௌந்தரியம் இல்லாத தேவன், அழகும் இல்லாத தேவன் நம்மை அழகுபடுத்தும்படி, நம்மை அலங்கரிக்கும்படி இந்த பாவ மனுக்குலத்துக்காக வந்தாரே. உயர்த்து பாடுங்கள். பாவ மனுக்குலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்த்திடுதே. தேவாவும் அன்பினை உணர்த்திடுதே.
4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து 2ஆம் வசனம். அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினம் கொண்டு 3ஆம் வசனம். அவர்களை பிடித்து சாயங்காலமாயிருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். 4ஆம் வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. 5ஆம் வசனம். மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் முப்பரும் வேத பாரகரும் 6ஆம் வசனம். பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி 7ஆம் வசனம். அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். 8ஆம் வசனம். பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் முப்பர்களே. 9ஆம் வசனம். பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால். 10ஆம் வசனம். உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. 11ஆம் வசனம். வீடு கட்டுறலாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். 12ஆம் வசனம். அவராலே அன்றி வேறொருவனாலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை என்றான். 13ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். 14ஆம் வசனம். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. 15ஆம் வசனம். அப்பொழுது அவர்களை ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே போகும்படி கட்டளையிட்டு தங்களுக்குள்ளே யோசனை பண்ணி கொண்டு. 16ஆம் வசனம். இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லோருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. 17ஆம் வசனம். ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று அவர்களை உறுதியாய் பயம்புறுத்த வேண்டுமென்று சொல்லிக்கொண்டு. 18ஆம் வசனம். அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 19ஆம் வசனம். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்கள் நிதானித்து பாருங்கள். 20ஆம் வசனம். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். 21ஆம் வசனம். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயம்புறுத்தி விட்டுவிட்டார்கள். 22ஆம் வசனம். அற்புதமாய் சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் 40 வயதுக்கு மேற்பட்டவனாயிருந்தான்.
23ஆம் வசனம். அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் முப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். 24ஆம் வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். 25ஆம் வசனம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன் என்றும். 26ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கிறிஸ்துவுக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் கூட்டங்கூடினார்கள் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய தாவீதின் வாக்கினால் உரைத்தீரே. 27ஆம் வசனம். அந்தப்படி உம்முடைய கரமும் உம்முடைய ஆலோசனையும் முன் குறித்தவைகள் யாவையும் செய்யும்படி. 28ஆம் வசனம். ஏரோதும் பொந்தி பிலாத்தும் புற ஜாதிகளோடும் இஸ்ரவேல் ஜனங்களோடும் கூட நீர் அபிஷேகம் பண்ணின உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவுக்கு விரோதமாய் மெய்யாகவே கூட்டங்கூடினார்கள். 29ஆம் வசனம். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயம்புறுத்தலை தேவரீர் கவனித்து. 30ஆம் வசனம். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார். 31ஆம் வசனம். அவர்கள் ஜெபம் பண்ணினபோது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். 32ஆம் வசனம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாயிருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையது என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. 33ஆம் வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. 34ஆம் வசனம். நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிராயத்தை கொண்டு வந்து. 35ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்தது இல்லை. 36ஆம் வசனம். சிப்ரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னாபா என்னும் மறுபேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன். 37ஆம் வசனம். தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிராயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சில்ட்ரன்ஸ். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் முழுதும் படிச்சதை கேட்டீங்க இல்லையா? பேதுருவும் யோவானும் என்ன பண்ணுறாங்க? அப்போஸ்தலர் 3 படிக்கும் பொழுது அவங்க பிறவியிலேயே சப்பானியாக இருந்த மனுஷனை நடக்க பண்ணினாங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர் 3 படித்தோம் இல்லையா? இப்போ அவர் இப்படி பிறவியிலே சப்பானியாக இருந்தவர் நடந்தார் அப்படின்றபோது ஜனங்க எல்லாம் எப்படி இவங்க நடந்தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுறாங்க? பலமாக சத்தமாக அவங்க என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை குறித்து பப்ளிக்காக எல்லார்கிட்டேயும் சொல்கிறாங்க. நீங்கள் தானே அவரை சிலுவையில் அறைஞ்சிங்க, அவரால் தான் அவருடைய நாமத்தில் தான் வந்து அவங்க நடந்தாங்க அப்படின்னு நிறைய காரியங்களை சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியர்களுக்குள்ளே பெரிய குழப்பம் கலகம் எங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவையே சிலுவையில் அறைஞ்சவங்க இவங்கள விட்டுருவாங்களா? இவங்கள என்ன பண்ணுறாங்க? ஜெயிலில் போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க? நீங்கள் இனிமேல் வந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசவே கூடாது, வெளியில் சொல்லவே கூடாது அப்படின்னு என்ன பண்ணுறாங்க? பயம்புறுத்துகிறாங்க. அப்போ பேதுருவும் யோவானும் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எழுதப்பட்ட வார்த்தையை சொல்கிறாங்க.
தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாக இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சில காரியங்கள் கர்த்தருக்காக நாம் வைராகியமாக நிற்க வேண்டிய காரியங்கள்னு இருக்கும். ஸ்கூல்லே ஆகட்டும், வீட்லேயே ஆகட்டும், கர்த்தருக்காக வைராகியமாக நிற்க வேண்டிய நேரம்னு ஒன்று வரும். அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பார்ப்பார். இப்போ உதாரணமாக சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போது குடும்பத்திலேயே சில பெற்றோர்கள் ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்க. நீ சண்டே ஸ்கூலுக்கெலாம் போகக்கூடாதுன்னு பிள்ளைகளை தடுத்து நிறுத்துவாங்கன்னா பிள்ளைகள் என்ன பண்ணலாம், பெற்றோர்கிட்ட எடுத்து சொல்லலாம். இல்லை, சண்டே ஸ்கூலில் நல்ல காரியங்களை சொல்லி கொடுக்குறாங்க, ஒழுக்கங்களை சொல்லி கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு கிஃப்டெல்லாம் ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்குறாங்க, கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அப்போ போகிறது தப்பு இல்லையேன்னு அவங்களுக்கு புரிய வச்சுட்டு கூட என்ன பண்ணலாம், சண்டே ஸ்கூலுக்கு போகலாம். ஆனால் அவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்போ நான் சண்டே ஸ்கூல் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறது தவறு தானே. நீங்கள் அநேக நேரங்களில் ஏசப்பா காரியத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், வைராகியமாக நிற்கிற பிள்ளைகளாக இருக்கணும். ஓகேவா சில்ட்ரன்? இப்போது குடும்பத்தில் ஒருவர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நமக்கு நல்லதுக்கு தான் இவங்க சொல்லுவாங்க. இவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, அம்மா அப்பாவில் அப்பா ரட்சிக்கப்பட்டவர், அம்மா ரட்சிக்கப்பட்டவங்க, அப்போ இவங்க சொல்கிற வார்த்தை கர்த்தர் சொல்கிற வார்த்தைன்னு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் பொழுது நீங்கள் கர்த்தருக்கே கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்க. ஓகேவா சில்ட்ரன்? பேதுருவை போல, யோவானை போல நம் எல்லா காரியத்துலேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். சில்ட்ரன்ஸ், இப்போ உங்களை கேள்வி கேட்கலாமா? வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய டேஷ். ஆ 3000 இருந்தது, ஆ 4000 இருந்தது, 5000 இருந்தது. சரியான விடையை எழுதி ஆன்ட்டிக்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.